அனைத்துலக உயிரோடை தமிழ் வானொலி நேயர்கள் அனைவருக்கும் நமது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அனைத்துலக உயிரோடை தமிழ் வானொலி ஒலி ஒளி எழுத்து வடிவில் உங்கள் இல்லங்களை வந்தடையும் ஒரு தேசிய ஊடகம். தாயகம், தமிழகம், சர்வதேசம் சார்ந்த அரசியல் நிலவரங்கள், சமகால நிலவரங்கள் அனைத்தையும் உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கும் ஒரு ஊடகம் அனைத்துலக உயிரோடை தமிழ் வானொலி. அந்த வகையிலே இன்று நாங்கள் எங்களுடன் தாயகத்திலிருந்து திருமிகு விக்னேஸ்வரன் மகாசேனன் அவர்களை அழைத்து வந்திருக்கின்றோம். இவர் முன்னாள் பல்கலைக்கழக அரசியல் பீடமானவர், சர்வதேச அரசியலில் முதுமானி பட்டம் பெற்றவர், தற்பொழுது அரசியல் விஞ்ஞான முதுமானி பட்ட மாணவராக பயின்று வருகின்றார். தற்பொழுது மிக வீச்சாக முனைப்பாக பேசப்படுகின்ற விடயம் பொது வேட்பாளர். ஆலையில்லா ஊருக்கு இலுப்பப்பூ சர்க்கரை என்று சொல்வார்கள். 2009ஆம் ஆண்டுக்கு பிற்பாடு நம்ம தேசிய விடுதலை இயக்கத்தின் ஆயுதம் மௌனிக்கப்பட்ட பின்னர் ஈழத்தமிழர்கள் சிதறுண்டு அரசியல் கட்சிகளினுடைய கபலீகரங்களுக்குள் தாண்டு இருந்த காலம் இன்று வரை நீடித்திருந்தது. தமிழ் தேசியத்தை சிதைவடையும் நிலைக்கு கொண்டு சென்றவர்கள் இந்த அரசியல் கட்சிகள். அந்த வகையிலே இன்று கிட்டத்தட்ட ஒரு 80 அமைப்புகள் ஒன்றாக சேர்ந்து ஒரு பொது சபை ஒன்றை உருவாக்கி அதன் ஊடாக ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தி தமிழ் தேசியத்தை ஒரு திரட்சியாக ஒருமித்த குரலில் கொண்டு வருவதற்காக எமது அரசியல் அபிலாசைகளை சர்வதேசத்திற்கு சொல்லும் வகையில் ஒரு திரட்சியை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். அந்த வகையிலே அவர்கள் நேற்று தங்களுடைய பொது வேட்பாளருடைய அரசியல் விஞ்ஞாபனம், அதாவது தேர்தல் விஞ்ஞாபனம் ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார்கள். அது தேர்தல் விஞ்ஞாபனம் என்று இல்லாமல் தேர்தல் அறிக்கையாகத்தான் வந்துள்ளது. இன்று இந்த தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்ட விடயங்களை நாங்கள் இன்று மகாசேனன் அவர்களுடன் அலசி ஆராய உள்ளோம். அந்த தேர்தல் விஞ்ஞாபனத்திலே அவர்கள் சில முக்கியமான விடயங்களையும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். வடமாகாண சபையிலே தீர்மானம் எடுக்கப்பட்ட இந்த இனாளிப்பு தீர்மானமும், தமிழகத்திலே ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது தமிழக சட்டமன்றத்திலே நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களையும், ஒன்டாரியோ கனடா மாநிலத்தில் இனாளிப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதையும், அதே போன்று கனடா அரசினால் பாராளுமன்றத்திலே நிறைவேற்றப்பட்ட தமிழ் இன அழிப்பு நாள் 18 மே தீர்மானத்தையும், பிரான்சில் உள்ள சில நகர சபைகளிலே நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களையும் அதிலே குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே இவைகள் எல்லாம் தமிழர்களுக்கு இன அழிப்பு நடந்தது என்பதை குறிக்கின்றது. அது மட்டுமல்லாமல் ஈழத்தமிழர்களுக்கு இன அழிப்பு நடந்ததென்று புலத்திலே 3 மக்கள் தீர்ப்பாயங்கள் நடைபெற்றது. அந்த மக்கள் தீர்ப்பாயத்தில் கலந்து கொண்ட நீதிபதிகளும் தமிழர்களுக்கு இன அழிப்பு நடந்தது என்பதை நிரூபித்துள்ளார்கள். மகாசேனன், நாங்கள் இப்ப இந்த வெளியிடப்பட்டுள்ள இந்த தேர்தல் அறிக்கையை முதல் சொல்லுங்க, என்னத்துக்காக அவர்கள் தேர்தல் விஞ்ஞாபனம் என்று சொல்லாமல் தேர்தல் அறிக்கை என்று சொல்லி இருக்கின்றார்கள்? அதை ஒருக்கா சாதுவா விளங்கப்படுத்துங்க. நிச்சயமாக. அனைவருக்கும் வணக்கம். குறிப்பாக இந்த தமிழ் பொது வேட்பாளர், தமிழ் தேசிய பொது கட்டமைப்பாளர் முன்னிறுத்தப்பட்டுள்ள தமிழ் பொது வேட்பாளர் என்ற களம் என்பது நிச்சயமாக இது ஒரு வளமையான அரசியல் நகர்வு அல்ல, அல்லது வளமையான ஒரு ஜனாதிபதி வேட்பாளர் என்ற ஒரு களமுனைப்பு அல்ல. இது வந்து தமிழ் மக்கள் தங்களுடைய தேசிய அபிலாசைகளை பொது அரங்கில முன்னிறுத்துற ஒரு களம்தான். இங்கு நாங்கள் இந்த தேர்தல் விஞ்ஞாபனம், தேர்தல் அறிக்கை என்ற விடயங்களுக்குள்ள நாங்கள் அதிகம் என்ன சொல்றது முரண்படுத்தவில்லை என்று யோசிக்கிறேன். குறிப்பாக இது வந்து நாங்கள் இந்த அந்த தேர்தல் அறிக்கையிலேயே இறுதிப்பட குறிப்பிடப்பட்டிருக்கும். அதாவது இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்பது ஜனாதிபதி என்ற பதவியை மையப்படுத்தி கொண்ட ஒரு வேட்பாளர் அல்ல.
இது தமிழ் மக்களை தேசிய திரளாக திரட்டி தமிழ் மக்களின் அபிலாசையை முன்னிறுத்துறதுக்கான ஒரு கருவி. ஸோ இந்த கருவி என்ற அடிப்படையில தமிழ் மக்களின் நிலைப்பாட்டை வெளிப்படுத்துற, தமிழ் மக்களின் கோரிக்கைகளை வெளிப்படுத்துற ஒரு அறிக்கையாக இது சர்வதேசத்துக்கும் தாயகத்துக்கும் அடுத்தது இலங்கையின் உள்ளக அரசியலுக்கும் வெளிப்படுத்துவதற்கான ஒரு களம் என்ற அடிப்படையில் அறிக்கையா பயன்படுத்தி அறிக்கை என்ற தலைப்பிட்டிருக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன். எனக்கு அது சரியான புரிதல் இல்லை. பட் இதுல நான் விளங்கிக் கொள்றது அதுதான். அதாவது நாங்கள் அறிக்கை விஞ்ஞானம் என்ற முரண்பாட்டுக்குள்ள போக வேண்டிய தேவைப்பாடு இல்லை என்று நான் நினைக்கிறேன். இது நாங்கள் எங்களுடைய அபிலாசையை முன்னிறுத்துறதுக்கான ஒரு ஒரு கட்டுமானம். மற்ற இந்த அவருடைய தேர்தல் அறிக்கையிலே இப்ப அங்க தாயகத்திலே நடைபெறுகின்ற சூழல், இப்பத்தைய சூழலை ஒரு 14 பின் பாயிண்ட்ஸாக போட்டிருக்கிறார்கள். ஸோ அது சம்பந்தமாகவும் நாங்கள் கதைக்கலாம் நினைக்கிறேன். நான் இந்த தேர்தல் அறிக்கையை சமரிக்குள்ள நான் கொண்டு வர்றேன். முதல் குறிப்பாக இந்த தேர்தல் அறிக்கை பிரதானமாக ஆரம்பத்துல, அதாவது இந்த தமிழ் பொது வேட்பாளரை முன்னிறுத்தியுள்ள தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பை வரையறை செய்யுது. அதாவது இப்ப கடந்த காலங்களையும் ஈழத்தமிழ் அரசியல்ல தமிழ் வேட்பாளர்கள் ஜனாதிபதி தேர்தல்களில் களமுறைகிறார். குறிப்பாக 82 தொடக்கம் பிறகு 2010, 19 இலங்கையின் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் வேட்பாளர்கள் களமிறக்கப்பட்டுள்ளார்கள். ஸோ அதை மையப்படுத்தி கொண்டு இந்த தமிழ் பொது வேட்பாளர் பற்றி உரையாடல்கள் ஆரம்பிக்கப்படும் போது அந்த சில விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது. ஸோ அதுகளை களைகிற வகையில இந்த தமிழ் பொது வேட்பாளர் ஏன் நாங்கள் இதை தமிழ் பொது வேட்பாளர் என்ற ஒரு அடையாளத்துக்குள்ள கொண்டு வரோம் என்றதுக்கான ஒரு பின்னணி தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு என்ற கட்டமைப்பு உருவாக்கத்துக்குள்ளதான் இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில தமிழ் தேசிய பொது கட்டமைப்புண்டா என்ன, குறிப்பா நீங்க ஆரம்பத்துல சொன்ன மாதிரி, அதாவது 80க்கும் மேற்பட்ட சிவில் சமூக அமைப்புகள் ஒன்றிணைஞ்சு ஒரு பொதுச்சபையாக ஒன்றிணைஞ்சு அந்த பொதுச்சபை ஒரு வலியுறுத்த ஒரு கோரிக்கை முன்வச்சு, அதாவது நாங்கள் இந்த ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ஒன்றை முன்னிறுத்த போகின்றோம், அதுக்கு ஆதரவளிக்கிற அரசியல் கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டு கட்சியோட உரையாடி ஒரு சில கட்சிகள் அதுக்குள்ள இணக்கம் தெரிவித்து வந்திருந்தன. ஸோ அந்த வகையில 7 கட்சிகள் அதுக்குள்ள இணங்கியிருந்தன. ஸோ அந்த 7 கட்சிகளையும் ஒன்றிணைச்சு ஒரு தமிழ் அந்த கட்சிகளையும் சிவில் சமூகங்களையும் ஒரு சமதளமாக அடையாளப்படுத்தி உருவாக்கப்பட்ட ஒரு தமிழ் பொது கட்டமைப்பு தான் என்ன செய்திருக்குது, இந்த தமிழ் பொது வேட்பாளரை முன்னிறுத்துகிறது. இதுவரை காலமும் தனியன்களாக குறிப்பாக 82 அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் தலைவர் தான் சுயாதீனமாக தமிழ் வேட்பாளர் களமிறங்கியிருந்தார். குமார் பொன்னம்பலம் அவர்கள் அப்படி 2010, 15, 19 MK சிவாஜிலிங்கம் அவர்கள் சுயேட்சையாக களமிறங்கியிருந்தார். ஸோ அந்த அடிப்படையில இதுக்கு மாறுதலாக இது சிவில் சமூகங்களும் அரசியல் கட்சிகளும் ஒன்றிணைஞ்சு ஒரு ஆளை முன்னிறுத்துகின்றது என்ற ஒரு பொது என்றதுக்கான அடையாளத்தை உருவாக்குறதுக்கு அடிப்படை இந்த தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு என்ற அடிப்படையில தமிழ் தேசிய கட்டமைப்பு சார்ந்த ஒரு வரையறையை ஆரம்பத்துல வழங்கியிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக தமிழ் மக்கள் தமிழ் மக்களுக்கு தமிழ் தேசியத்துக்கு இருக்கிற இன்று சமகாலத்துல இருக்கிற புலம்பெயர் ஆதரவு மற்றும் புலம்பெயர் எண்ணப்பாடு அல்லது புலம்பெயர் சர்வதேச நிலைப்பாடு மற்றும் தாயக சூழல்களை அடையாளப்படுத்தியுள்ளார்கள். அதில் நீங்க சொன்ன விஷயங்கள் குறிப்பாக சர்வதேச நிலைப்பாடு, அதாவது இனப்படுகொலை சார்ந்து நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் மத்திய அரசு தொடக்கம் பிரதேச மாநகர சபைகள் வரை அல்லது அமெரிக்கான காங்கிரஸ்ல முன்வைக்கப்பட்ட பிரேன்னு சொல்லி அந்த இனப்படுகொலை சார்ந்து சர்வதேச அரங்குல ஒழிக்கப்பட்ட குரல்கள் இங்கே சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அதாவது ஈழத்தில் நடந்தது ஒரு இனப்படுகொலை என்பதற்கான ஒரு நியாயப்பாடு சர்வதேச அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது என்ற ஒரு முகவுரை அங்கு வழங்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக அதாவது இனப்படுகொலை என்ற எங்களுடைய பெரும்பாலான எண்ணங்கள் எவ்வாறு இருக்கும் என்று சொன்னால், அதாவது உயிர் மரணம் என்ற ஒரு வரையறைக்குள்ள நாங்கள் இனப்படுகொலையை வரையறுக்கின்றோம். ஸோ அந்த எண்ணப்பாங்குக்குள்ளதான் நாங்கள் முதல் சொன்ன அத்தனை தீர்மானங்களும், குறிப்பாக தமிழகத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானமாகவும் சரி, அதாவது எங்களை வடமாநில நிறைவேற்றப்பட்ட தீர்மானமாகவும் சரி, பிரான்ஸ் கடான்னு சொல்லி நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் யாவுமே 2009 இனவழிப்பை மையப்படுத்தி கொண்டு உரையாடப்பட்ட விடயங்களாகத்தான் காணப்படுகின்றது. 2009க்கு பிற்படவும் என்ன நடக்கிறார், ஈழத்தமிழ் அரசியல் பரப்புல ஒரு கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலை ஒன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதாவது வடகிழக்கு தமிழர் தாயக பகுதி முழுமையாகவும் ஒரு இலங்கை அரச இயந்திரத்தால ஒரு கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலை ஒன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸோ அந்த கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலை நிகழ்வுகளை சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது, குறிப்பாக 14 குறிப்புகளூடாக. அதாவது திருகோணமலை
ஆரம்பத்தில் ஒவ்வொரு மாவட்டங்களையும் திருகோணமலை இடம்பெறுகின்ற தொல்லியல் அல்லது வனவளத்தினை குறிப்பாக இலங்கையில இன்று இந்த கட்டமைக்கப்பட்ட இனவழிப்புகளை இலங்கை அரச இயந்திரம் எதனோட செய்து சொன்னால் ஒன்று தொல்லியல் திணைக்களங்கள், மற்றது வனவள திணைக்களங்கள் கூட தான் இந்த கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலை செய்கின்றது. அந்த வகையில திருகோணமலையில் இடம்பெறுகின்ற தொல்லியல் சார்ந்த இனப்படுகொலை, தொல்லியல் திணைக்களத்தால் மேற்கொள்ளப்படும் இனப்படுகொலைகள், குறிப்பாக நாங்கள் என்ன தெரியும், அந்த திருகோணமலை இருக்கிற 7 கிணறு விவகாரம், அது ஒரு அரசியல் பெரும் படுகொலை தான் நடக்குது. என்று சொன்னால் எங்களுடைய வரலாறு சிதைக்கப்படுகின்றது. கிட்டத்தட்ட அந்த வரலாறு நாங்கள் எங்களுடைய இதிகாசங்களுக்குள்ளாக ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. நாங்கள் இன்றைக்கு எங்களுடைய மரபாந்த ரீதியில் அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மரபு இருக்குது. அதாவது சான்றுகள் நிறைய இருக்குது. குறிப்பாக சைவ சமயத்துல பார்த்தால் அந்த தேவாரங்கள் என்பதனூடாக திருகோணமலையில் இருக்கிற ஆதி வரலாறுகள் தமிழ் மரபுகளுக்குள்ள இருக்கிறது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்குது. ஆயினும் இன்றைக்கு தொல்லியல் திணைக்களத்தூடாக அந்த 7 கிலோமீட்டர் வரலாறு அளிக்கப்பட்டது. அது பிறகு நீதிமன்றத்தினூடாக இடைநிறுத்தப்பட்டிருந்தது. ஆயினும் இன்றும் அந்த அங்கு வழங்குகின்ற பெட்டிச்சீட்டு என்பது, டிக்கெட் என்பது என்னவா இருக்குன்னு சொன்னால் அந்த தங்களுடைய தொல்லியல் திணைக்களத்தின் கபலீகர வரலாறு தான் எழுதப்பட்டுள்ளது. அவ்வாறு கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலைகள் திருகோணமலை, தொடர்ச்சியாக மட்டக்களப்புல மேய்ச்சல் தரை நிலப்பகுதிகள் என்ற ஆக்கிரமிப்புகள் மற்றும் அம்பாறையில் ஏற்படுகின்ற கல்முனை தமிழ் பிரதேச செயலகம் சார்ந்த நெருக்கடிகள், இங்க வடக்கு பகுதிக்கு வந்தால் குறிப்பா வடக்குல இன்று நான் இன்றைக்கும் ஒரு ஆண்டு அதை பற்றி உரையாடி இருந்தோம். குறிப்பாக நாங்கள் அம்பாறையில ஒரு தமிழ் பிரதித்துவத்தை இழந்துள்ளோம் என்று சொல்லி நாங்கள் தமிழ் பிரதித்துவமே இல்லாம போயிட்டு சொல்லி கவலைப்படுறோம். அநேகமா அடுத்த தேர்தலில் திருகோணமலை கேள்விக்குறி. அதுக்கு அடுத்தடுத்த தேர்தலில் வடக்குல முதல் பாதிக்கப்படக்கூடிய மாவட்டமா இருக்கிறது இந்த முல்லைத்தீவு தான். முல்லைத்தீவு அதாவது மக்களின் எண்ணிக்கையை விட இராணுவத்தின் எண்ணிக்கையும், அதாவது வனவள திணைக்களத்துக்குள்ளேயும் தொல்லியல் திணைக்களத்துக்குள்ளே காணியெல்லாம் முல்லைத்தீவுல அதிகமாக காணப்படுகின்றது. அந்த முல்லைத்தீவு ஒவ்வகையில இந்த கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலையால சிதைக்கப்படுகின்றது. வவுனியா சார்ந்த குருந்தூர்மலை விவகாரங்கள், முல்லைத்தீவு ஆக்கிரமிக்கெல்லாம் முக்கியமாக காரணம் என்னன்னு சொன்னா, முல்லைத்தீவு மீன்பிடி வளம் கூடிய ஒரு பெரிய ஒரு பிரதேசம், வளம் கூடிய இடம் முல்லைத்தீவு. அதைத்தான் அவங்க அந்த குறிவைத்து தாக்குகின்றார்கள். அது மட்டுமல்லாமல் அந்த கொக்கு தொடுவாய் பக்கம் திருவோணமலை வடகிழக்கு தமிழதாயத்தை இணைக்கிற ஒரு தளத்துக்குள்ள இருக்கிறன்றது அந்த வடகிழக்கு தாயத்தின் தொடர்ச்சியை, நிலத்தொடர்ச்சியை அழிக்கிறதுக்கு இந்த முல்லைத்தீவுன்றது பிரதான இலக்காக சிங்கள பௌத்த பேரணத்தால மேற்கொள்ளப்படுகின்றது. முக்கியமான ஒரு பதிவை நான் கடந்த நேர்காணலையும் இதை பற்றி சொல்லியிருந்தேன். இன்று 4 சிங்கள வேட்பாளர்கள் வலுமுனைப்புடன் வடக்கு கிழக்குக்கு பிரச்சாரம் செய்வதற்கு தயாராக இருக்கின்றார்கள். வடக்கு மக்களுடைய கிழக்கு மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக. என்றால் சிங்கள தேசத்திலே பலர் இந்த தேர்தலில் நிற்கின்றபடியால் வாக்குகள் சிறப்புகின்றது. எங்களுடைய தமிழ் மக்களுடைய வாக்குகள் அவர்களை இன்று ஒரு பதவியில் அமர்த்துவதற்கான ஒரு முக்கிய இடமாக இருக்கின்றது. அந்த வகையிலே இன்று பார்த்தீர்கள் சொன்னால், தந்தை 8 அடி வாய்ந்தால் மைந்தன் 16 அடி வாய்வார் என்று சொல்லுவார். இனாளிப்பு செய்த மஹிந்த ராஜபக்சனுடைய மகன் நாமல் ராஜபக்சவாரார். அவர் இவ்வளவு தமிழ் மக்களை கொண்டவர் தகப்பன், இவர் என்ன செய்ய மாட்டார் என்ன நிச்சயம். அதே போன்று சஜித் பிரேமதாசா பதவியில் இருந்த போது 1000 புத்தவிகாரங்களை கட்ட வேண்டவர். அவர் பதவிக்கு வந்தால் ஏன் 2000 புத்தவிகாரங்களை கட்ட மாட்டார் தமிழர்களுடைய பகுதியிலே. ரணில் விக்ரமசிங்கே இருக்கும் பொழுது தமிழர்களுடைய நிலங்கள் எல்லாம் கபலீகரம் செய்யப்பட்டது. இந்த மேய்ச்சல் தரைகள் எல்லாம் ரணில் இருக்கலாம் இன்றைக்கு நடந்து. ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட எனக்கும் கண்டிப்பா பதிவு செய்ய வேண்டிய விஷயம் இருக்கு. என்னென்னு சொன்னால், ரணில் விக்ரமசிங்கா அதாவது எங்களுடைய தமிழ் மூத்த அரசியல் ஒரு பெருந்தலையை அதை பற்றி குறிப்பு ரணிலின் நெறித்தந்திரத்தை பற்றி சொல்லியிருந்தார். உண்மையில அது மறக்க முடியாத நிதர்சனம். என்று சொன்னால், கிட்டத்தட்ட அவர் ஜனாதிபதியா இருக்கும்போது, நிறைவேற்றுத்துறை ஜனாதிபதியா இருக்கும் போதும் தொல்லியல் திணைக்கள அதிகாரிகளை கூப்பிட்டு ஒரு சந்திப்பு வச்சு, அது பெரிய காணொலிகள் சமூக வலைதளங்களையும் அதிகம் பரப்பப்பட்டிருந்தது. அதாவது தொல்லியல் திணைக்களத்துக்குள்ள ஏன் பௌத்த பிக்குகள் தலையிடுகின்றார்கள் என்ற ஒரு கேள்வியை கேட்டு அவ்வாறு செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருந்தார். ஒரு நிறைவேற்றுத்துறை ஜனாதிபதி அதை கேள்வியா கேட்க மட்டும்தான் முடியுமா? அதை தடுக்க முடியாதா? அந்த கேள்விகள் இருக்குது. எங்களுடைய சமூக போராளிகளும் அதை நாங்களும் சமூக வலைத்தளங்கள்ல ரணில் இப்படி கேட்டு விட்டார், ரணில் இதை பெருசா ஆழமா கேட்டார் என்று சொல்லி நாங்களும் கொந்தளிச்சோம். ஆனா அதன் விளைவு என்ன? அதுக்கு இன்று வரையும் அந்த தொல்லியல் திணைக்கள ஆக்கிரமிப்புகள் இருக்குது. இன்றைக்கு வரைக்கும் பௌத்த பிக்குகள் துணையுடன் தொல்லியல் திணைக்கள செயற்பாடுகள் மேற்கொள்ளப்படுகின்றது. அது நிறுத்தப்படவில்லை.
ஆனா நாங்க பொருத்தப்பட என்ன மாட்டாது. சொல்றோம், ஏன்னு சொன்னால் பண்டாரநாயக்காவுக்கு நடந்தது தங்களுக்கு நடந்து விடும் என்ற பயம் அவர்களுக்கு உள்ளது. நிச்சயமாக அதான். சோ நாங்க சில பிரமியலுக்குள்ள இருக்கிறோம். அதுதான் பெரிய பலவீனம். சோ அந்த மாத்திரம் அடிப்படையில இனாலிப்பில கூட்டுக்களவாணியான அனுரகுமார திசாநாயக்கா அந்த ஜேவிபி அவர்கள் என்ன மாதிரி இந்த சிங்கள இளைஞர்களை சேர்த்து தமிழர்களை இனப்படுகொலை செய்வதற்கு இராணுவத்தில் சேர்த்தார்களோ இவர்கள் எல்லாம் இன்று யாழ் மண்ணில் கால் மிதித்து இன்று தமிழர்களுடன் வாக்கு பிச்சை கேட்கிற அளவுக்கு இன்று வந்து விட்டது. எங்கள் வாக்குப்பிச்சை மக்கள் கேட்கறது விழிப்படைய மட்டுமில்லாமல் வேண்டும் அதை என்பதுதான் தமிழ் முக்கியம். மக்கள் ஏற்றுக்கொள்ற நிலையும் வந்துள்ளதுன்னா ஆளும் கவலைக்குரிய விஷயம். காரணம் அதாவது இப்ப சைத் பிரேமதாசா பற்றி அல்லது ரணில் பற்றி இருக்கிற பிம்பங்களை தாண்டி அனுர குமாரநாயக்கா பற்றி ஒரு ஒரு நேரிய பிம்பம் கொண்டு தமிழ் பரப்புல உருவாகிற எண்ணங்கள் காணப்படுகின்றது. குறிப்பாக அவர் ஒரு இடதுசாரி பார்வைக்குள்ள பார்க்கிற மரபு இருக்கின்றது. இலங்கையின் அரசியல் வரலாற்றில் இடதுசாரிகள் அனைவருமே சிங்கள பௌத்த பேரினவாதிகளால் செய்யப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக ஒரு இடதுசாரி அரசு உருவாக்கணும் என்று சொல்லி ஒரு ஆயுத போராட்டத்தை முன்னெடுத்திருந்த ரோகண விஜயவீர கூட ஒரு கடுமையான இனவாத செயற்பாட்டைத்தான் முன்னிலைப்படுத்தி இருந்தார். அது வரலாறு. அதுக்கு பிற்பட நாங்கள் வரலாற்றை தாண்டி ஏவிபி என்ற வரலாறு வேண்டாம், எங்களுக்கு அனுரகுமார திசாநாயக்கா வரலாற்றை எடுத்து பார்த்தாலும் அனுரகுமார திசாநாயக்காவும் அந்த இனவாதத்துக்குள்ள செயற்பட்டிருக்கிறார். குறிப்பா 2000 இருந்து 2004 வரைக்கும் அமைச்சராக செயற்பட்டுள்ளார். அதுக்கு பிற்பட 2005 இருந்து 2009 வரைக்கும் இன்று நாங்கள் இனப்படுகொலையின் அதிபதியா பார்க்கிற ராயபக்சாக்களுடன் இணைஞ்சு செயற்பட்டிருக்கிறார். சோ 2000 இருந்து 2009 வரைக்கும் ஒரு ஜேவிபியின் ஒரு பிரதான தலைமையாக செயற்பட்டுள்ளார், பிரதான ஒரு அரசியல் தலைமையாக செயற்பட்டுள்ளார். இன்றைக்கு இவர் மட்டுமல்ல, ஜேவிபியில இருந்த விமல் வீரவன்ச என்ன செய்வார்? இன்றைக்கு என்பிபி தேசிய மக்கள் சக்தி என்ற பேரு கூட தன்னை உருவம் மாற்றி தன்னுடைய கட்சியின் பேரை மாற்றி இருக்கலாம். ஆயினும் அவருடைய கடந்த கால வரலாற்றுக்கு அவர் பொறுப்பு கூட தேவைப்படுகின்றது. என்றால் பொறுப்பு கூறல் எங்களுக்கு கண்டிப்பா தேவைதான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அதாவது ஒன்று நான் செய்தேன், இந்த செய்தது என்னுடைய கடந்த காலத்துல தவறு என்று ஏற்றுக்கொள்வார்கள் என்றால் கூட எங்களுக்கு பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு எங்களுக்கு நாங்கள் இணங்கி போறதுக்கான ஒரு தன்மையை உருவாக்கக்கூடியதா இருக்கும். ஆனா ஏன் நாங்கள் அந்த பொறுப்புகளை கேட்கறதுக்கு எங்கள்கிட்ட அருகதை இருக்கான்றதான் பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னு சொன்னால் எங்க தமிழ் தலைமையில் பொறுப்பு கூட தயாரா? இன்றைக்கு பொது வேட்பாளர் முன்னிறுத்து 2024 ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் முன்னகத்துகின்ற அரசியல் கட்சிகள் 2010, 15, 19 தமிழ் பொது வேட்பாளர் நிராகரித்திருந்தார்கள். உண்மையில தமிழ் பொது வேட்பாளருக்கான களம் எங்க உருவானா 2010 இருந்து உருவாயிருக்குது. 2010 நாங்கள் இனப்படுகொலை, அதாவது போர் வெற்றி வீரர்கள் சிறந்த போர் வெற்றி வீரர் சொல்லி நாங்கள் பொன்சேகா தெரிவு செய்து அனுப்பினோம். அப்ப அன்றைக்கு நாங்கள் பொது வேட்பாளர் நிறுத்தி இருக்கணும். அப்ப இன்றைக்கு ஒரு 3 தேர்தலை நாங்கள் தவற விட்டுருக்கிறோம். சோ உண்மையில இன்றைக்கு 2024 பொது வேட்பாளர் முன்னகத்துகிற அரசியல் கட்சிகள் உண்மையில 2010, 15, 19 தாங்கள் செய்த தவறு, தாங்கள் அந்த காலத்தை வீணடித்து விட்டோம் என்று பொறுப்பு கூற தேவைப்பாடு இருக்கின்றன. ஆனால் அவர்கள் பொறுப்பு கூற தயார் இல்லை. அந்த நிலைமையில நாங்கள் இருக்கிறோம். எங்களோட அரசியல் கட்சிகள் பொறுப்பு கூற தயாரில்லாத சூழல்ல அவர்கள் இன்னொரு ஆளை கை நீட்டி கொண்டு பொறுப்பு கூற கேட்கறதுக்கு அருகதையற்ற சூழல்ல இருக்கிறார்கள். சோ எங்களை எல்லாரும் தமிழ் மக்களாக எங்களை எல்லாரும் பயன்படுத்தி கொண்டு போற சூழல்ல எங்களுடைய அரசியல் இருக்குது. அது ஒரு துர்ப்பாக்கியமான வரலாறு தான் நான் பார்க்கின்றேன். சோ நாங்க இந்த தேர்தல் அறிக்கையை கொஞ்சம் விளக்கமா பார்ப்போம். நிச்சயமா, எஸ். அதாவது நாங்க எங்களுடைய இந்த 14 அம்சமுமே எங்களுடைய 8 மாவட்டமும் குறிப்பாக தனித்தனியா ஒரு மாவட்டத்தில் இடம்பெறுகின்ற இந்த கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலைகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த சமகாலத்தில் நடைபெறுகின்ற முல்லைத்தீவுல இருக்கிற முல்லைத்தீவு மனித புதைகுழியின் சார்ந்த சர்வதேச நியமங்களுக்குள் செல்லாத ஒரு ஆய்வு நடக்கின்றது. மண்ணால் சார்ந்த ஒரு ஆய்வுகள் சர்வதேச நியமங்களுக்குள் வெளியே நின்று நடைபெறுகின்றது. சோ அது சார்ந்த சுட்டிக்காட்டல்கள் இடம்பெற்றுள்ளது. இதை தாண்டி முழு வடக்கு கிழக்குலையும் பொதுமையான சில பிரச்சனைகள் இருக்குது. அதாவது இந்த காணி அபகரிப்பு, இராணுவத்துக்கான காணி அபகரிப்பு அல்லது அரசு திணைக்களங்கள் கூட மீதான ஆக்கிரமிப்புன்னு சொல்லி பொதுவாகவே வடக்கு கிழக்கு முழுமையாக சில கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலை அல்லது அரச பயங்கரவாதத்தினுடான செயற்பாடுகள் என்பது, அதாவது குறிப்பாக அந்த அரசு பயங்கரம் சொல்லும் போது ஞாபகம். அடுத்தது 2009 தாங்கள் யுத்தத்தை முடித்து விட்டோம், முழுமையாக விடுதலை போராட்டத்தை அழித்து விட்டோம் என்று சொல்கின்ற அரசாங்கம் இன்று வரை இந்த பயங்கரவாத தடை சட்டம் என்றதை நடைமுறைக்குள்ளான் வச்சிருக்குது. இந்த பயங்கரவாத தடை சட்டத்தினூடாக இன்று வரை பல கைது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதாவது அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு சில கருத்தை கூற முன்வரும் போது அரசுக்கு எதிராக கருத்தை முன்வருவர்களையே பயங்கரவாத தடை சட்டத்தினூடாக கைது செய்யப்பட்ட நிலைமைகள் வடக்கு கிழக்கு முழுமையாக காணப்படுகின்றது. சோ அந்த அடிப்படையில இன்று வரை இந்த சமகாலத்துல வடக்கு கிழக்கு தழுவிய
கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலைகள் மற்றும் அரச பயங்கரவாத செயற்பாடுகள் சார்ந்த நெருக்கடிகள் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதைத் தொடர்ந்துதான் குறிப்பாக இத்தகைய இனப்பிரச்சனை இன்றும் நிலைக்கப்படுகின்றது. அதாவது ஆரம்பத்தில் சர்வதேச கட்டங்கள் 2009 நடந்த இனப்படுகொலை ஏற்றுக்கொள்ளது. ஆயினும் 2009க்கு பிறகும் ஒரு கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலைக்குள்ளதான் தமிழ் மக்கள் வாழ்கின்றார்கள் என்ற களச்சூழல்கள் விவரிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து தென்னிலங்கை எத்தகைய ஒரு பிம்பத்தை இன்றைக்கு உருவாக்குகின்றது. அதாவது இந்த ஜனாதிபதி தேர்தலை பொறுத்தவரை தென்னிலங்கை வேட்பாளர்கள் இனப்பிரச்சனையை முழுமையாக நிராகரித்து விட்டார்கள். இன்று தென்னிலங்கை உரையாடல் இலங்கையில் இடம்பெறுகின்றது ஒரு பொருளாதார பிரச்சனை என்ற ஒரு பிம்பம் தான் கட்டமைக்கப்படுகின்றது. பொருளாதார வளர்ச்சி, அந்த பொருளாதாரத்தை பற்றி பேசும்பொழுது கூட அந்த பொருளாதார வளர்ச்சி என்று பார்க்கல, அந்த வடக்கு கிழக்கிலே தாங்கள் அந்த பொருளாதார வளர்ச்சிகள் செய்கிறோம் என்று சொல்லி கூட பூடகமாக தமிழர்களுடைய நிலங்களை அபகரிக்கிற நிலைமைதான் இன்றைக்கு இருக்குது. நிச்சயமாக, அதாவது பொருளாதார பிரச்சனை தான் எங்களுடைய பெரிய பூதார பிரச்சனையாக பிம்பப்படுத்தப்படுகின்றது. ஆயினும் அந்த பொருளாதார பிரச்சனைக்கான அடிப்படை காரணம் என்ன? பொருளாதார பிரச்சனை என்பது எங்களுடைய தேசிய இனப்பிரச்சனை சார்ந்தது. குறிப்பாக நாங்கள் இன்று இந்த பொருளாதார நெருக்கடியை பற்றி உரையாடுகின்றோம். இந்த பொருளாதார நெருக்கடி என்பது வெறுமனவே 2022 ஏற்பட்டது ஒன்று அல்ல. இதே பொருளாதார நெருக்கடி 2009 ஏற்பட்டிருக்குது. அன்றும் இன்றைக்கு பெரிய பூதாரமான விஷயம் என்னென்று சொன்னால், இன்று சர்வதேச நாடுகள் இலங்கை மீது கொஞ்சம் மேற்கு நாடுகள் இலங்கை சார்ந்த ஒரு இருக்க பிணைப்பை கொண்டிருக்கல. குறிப்பா 2019 ஏற்பட்ட ஆட்சி மாற்றம், கோத்தபாய ராஜபக்ச அரசாங்கம் அன்றைய சூழல்ல மேற்கு இலங்கையுடன் இல்லை. அதனாலதான் அந்த பிரச்சனை பெரிய ஒரு உரையாடலை கொண்டு வந்ததை ஒழிய, இதே 2009 யுத்தம் ஏற்படுத்திய சுமை, அதாவது யுத்தம் சார்ந்து இலங்கை அரசாங்கம் ஆயுத கொள்வனவுகளுக்கு ஏற்படுத்திய செலவுகளின் அடிப்படையில் இலங்கை ஒரு பாரிய பொருளாதார நெருக்கடிக்குள்ள அன்றைய காலத்தில் பயணிச்சிருந்தது. அன்று IMF சர்வதேச நாணய நிதியம் இலங்கையின் பொருளாதாரத்தின் மீட்புக்காக உதவி செய்திருந்துச்சு. அன்றைக்கு பொருளாதாரம் பெரிய ஒரு பெறையில, ஆனா அன்றும் பொருளாதார நெருக்கடிக்குள்ளதான் இலங்கை இருந்தது. சோ பொருளாதார நெருக்கடி என்பது இலங்கையின் தேசிய இனப்பிரச்சனையை தீர்க்கப்படாத வரைக்கும் அது நிரந்தரமானது. இன்றைக்கும் பொருளாதார ரீதியாக இலங்கை பட்ட கடன்களை தீர்க்க முடியாமல் அதை தொடர்ச்சியாக வட்டிக்கு மேல் வட்டி கட்டி கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் எப்படி இனப்பிரச்சனை தீர்க்காமல் இவர்களால் இந்த பொருளாதார பிரச்சனையை எப்படி தீர்க்க முடியும் என்பது ஒரு பெரிய கேள்வி. ஒரு பிம்பம் தான் கட்டப்படுன்றது நினைக்கிறேன். அதாவது இன்றைக்கு ரணில் விக்ரமசிங்காவை பிரேரிக்கிறவர் சொல்ற விஷயம், ரணில் விக்ரமசிங்கா எங்க பொருளாதார பிரச்சனையை தீர்த்து விட்டார்னு சொல்லி. எங்க தீர்த்து விட்டார்? கிட்டத்தட்ட நான் இன்றைக்கும் பெட்ரோலை 300 தான் வாங்குறேன். இன்றைக்கும் எங்க ஊர்ல அங்கர் அதே பொருளாதார நெருக்கடிக்குள்ள எந்த விலைக்கு இருக்குதோ அதே விலைக்கு தான் இன்றைக்கும் வாங்குறோம். சோ எங்க பொருளாதார பொருட்கள் அனைத்துமே அதே விலையில இருக்குது, குறையோட இல்லை. சோ எங்க அதாவது இந்த லைன் பெருசா நீக்கப்பட்டதுக்கு காரணம் நாங்கள் சர்வதேச நாணய நிதியம், இந்தியா, பங்களாதேஷ் போன்ற நாடுகளிடம் கடன் பெற்றுள்ளோம். பெற்ற கடனுக்கு சாமான வாங்க முடியாது எங்கள்கிட்ட. பெற்ற கடனுக்கு சாமான வாங்க கொள்கை இருக்கிறதால நாங்க சாமான மக்களுக்கு பயிர்றோம், மக்கள் அதை வாங்கி கொள்ளணும். சோ விலை குறைக்கப்படவில்லை. விலை குறைக்கப்படாத வரைக்கும் நாங்க பொருளாதார நெருக்கடிக்குள்ள இருக்கிறோம் என்றதான் தெளிவான ஒரு விளக்கம். அதை தாண்டி நீங்க சொன்ன மாதிரி தான் எங்களுடைய பொருளாதாரம் எவ்வாறு நகருகின்றன்னு சொன்னா, இப்ப 2020 ரணில் விக்ரமசிங்க வருகை பிறகு கடனுக்கு கடன் வாங்குகின்றோம். அவ்வளவுதான் ஒழிய நாங்கள் ஒரு பொருள் ஒரு முதலீட்டை செய்யறதுக்கு இங்க யாரும் பெற தயார் இல்லை. ஏன் முதலீட்டு செய்ய தயார் இல்லை என்று சொன்னால், எந்த ஒரு முதலாளியுமே தன்னுடைய பொருளாதார ஸ்டேபிலிட்டியை தான் பார்ப்பாங்க, ஸ்திரத்தன்மையை தான் பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது இலங்கையில அந்த ஸ்திரத்தன்மை இல்லை. இலங்கையில தேசிய இனப்பிரச்சனை இருக்கப்படும் வரைக்கும் அந்த ஸ்திரத்தன்மை என்பது கேள்விக்குறியானது. இலங்கையில மனித வலு இருந்தும் அங்க இன்வெஸ்ட்மெண்ட் செய்து அந்த நாட்டை டெவலப் பண்றதுக்கோ அல்லது பணம் சம்பாதிக்கிறதுக்கு எந்த முதலாளிகள் கூட முன்வர மாட்டார்கள். அதே நேரம் அரசாங்கம் கூட ஒரு ஊக்கப்படுத்தி ஒரு அந்த நாட்டினுடைய வளர்ச்சியை மேம்படுத்துவதற்கு எந்த விதமான ஒரு முன்னெடுப்பும் எடுப்பதாக தெரியவில்லை. இலங்கையினுடைய பணவீக்கம், இன்ஃபிளேஷன் என்று சொல்லுவார்கள், பணவீக்கம் 74% இருந்தது. 74% இருந்தது இலங்கையினுடைய பணவீக்கம். என்ன அந்த அளவுக்கு கடன்கள், மற்ற அங்கே உள்ள ஊழல்கள், இந்த அரசியல்வாதிகள், இந்த மிலிட்டரி கமாண்டர்ஸ் அவை என்று சொல்லி அங்க செய்யப்பட்ட ஊழல்கள் எல்லாம் சேர்ந்துதான் இன்றைக்கு இந்த இலங்கை இந்த நிலைக்கு வந்திருக்கின்றது. அதான் குறிப்பாக நான் நினைக்கிறேன், இந்த பொருளாதார நெருக்கடிக்கு பிறகு வந்த இந்த இடைக்கால அரசாங்கம் கிட்டத்தட்ட 2 பட்ஜெட் நிறைவேற்றினது. இந்த 2 பட்ஜெட்லயுமே ஓகே, தொழில் முதலீட்டுக்கு தொழில் வளர்ச்சிக்கு ஏதாவது
பட்ஜெட் அதிக அளவு நிதி ஒதுக்கீடு செய்தென்றால் இல்ல. தொடர்ச்சியாக பாதுகாப்பு செலவினம், தொடர்ச்சியாக இராணுவத்துக்கான அந்த இராணுவ ஒதுக்கீடு, பாதுகாப்பு செலவினம் என்பதுதான் இலங்கையின் பட்ஜெட் தொடர்ச்சியாக போனி வருகின்றது. பாதுகாப்பு செலவினம் என்பது ஒரு வருமானமற்றது ஒன்று. அந்த வருமானமற்ற ஒரு செலவினத்தை தான் இலங்கையின் தொடர்ச்சியாக இலங்கையின் பட்ஜெட்டுகள் நிரப்பீடு செய்து கொண்டு வருகின்றது. இந்த சூழலில் நாங்கள் ஒரு பொருளாதாரத்தின் ஸ்திரத்துக்கு போவோம் அல்லது மீழ்ச்சி வருவோம் என்பதெல்லாம் ஒரு கற்பனைக்குரிய விஷயம். ஏன் நாங்கள் பாதுகாப்பு செலவின இலங்கை அரசாங்கம் ஏன் பாதுகாப்பு செலவினத்துக்கு அதிக நிதி ஒதுக்கீடு தேவை இருக்குன்னு சொன்னால் இலங்கையில தேசிய பிரச்சனை காணப்படுகின்றது. அதான் நிதர்சனமான உண்மை. ஆனா அந்த நிதர்சனமான உண்மையை இலங்கையின் எந்த ஒரு ஜனாதிபதி வேட்பாளரும் 2024 ஆண்டு தேர்தல் பிரச்சாரத்துல முன்வைக்க தயாரில்லை. தேர்தல் விஞ்ஞாபனங்களையும் உள்ளடக்க தயாரில்லை. அவர்கள் புதிய அரசியலமைப்பு கிட்டத்தட்ட ரணில் விக்ரமசிங்காவும் சரி, மற்றது சயித் பிரேமதாசவும் சரி, அல்லது அங்கால அனுரகுமார திசாநாயக்காவும் சரி, புதிய அரசியலமைப்பு உருவாக்கத்தை பற்றி உரையாடுகின்றார்கள். அது நிர்வாக சீர்திருத்தத்துக்கான ஒரு புதிய அரசியலமைப்பா இருக்கிறதொழிய அவர்கள் தேசிய இனப்பிரச்சனை தீர்த்தத்துக்கான புதிய அரசியலமைப்பு என்ற வார்த்தையை கூட அவர்கள் பயன்படுத்த தயாரில்லைன்னு சொன்னா அவர்கள் இலங்கையில் இருக்கிற தேசிய இனப்பிரச்சனையை அடையாளப்படுத்த முன்வரவில்லை. சோ எங்களுடைய தேசிய இனப்பிரச்சனையை ஏற்றுக்கொள்ளாதவர்களிடம் நாங்கள் எவ்வாறு எங்களுடைய தீர்வை பெற்றுக்கொள்ளலாம், தீர்வை எதிர்பார்க்கலாம் என்ற ஒரு நியாயப்பாட்டை முன்வச்சுத்தான் இந்த தமிழ் பொது வேட்பாளர் ஏன் நாங்கள் அவசியப்படுகின்றது. நாங்கள் கட்டமைப்பு இனப்படுகொலைக்கு இருக்கிறோம். இந்த இனப்படுகொலை தீர்க்கிறதுக்கு இன்று நாங்கள் இனப்பிரச்சனைக்குள்ள இருக்கிறோம். ஆனால் தென்னிலங்கை வேட்பாளர்கள் எங்களுடைய இனப்பிரச்சனையை ஏற்றுக்கொள்ள தயாரில்லை. இனப்பிரச்சனையை ஒரு தென்னிலங்கை வேட்பாளரும் இந்த தேர்தல் விஞ்ஞாபனத்துல கூட இனப்பிரச்சனைக்கான தீர்வொன்றை முன்வைக்கவில்லை. ஆனா ஒரு இனப்பிரச்சனை வார்த்தையை கூட பயன்படுத்த தயாரில்லை. வார்த்தையை கூட பயன்படுத்த தயாரில்லை. அந்த அளவுக்கு எங்களுடைய தென்னிலங்கை அரசியல் இருக்குது. பொது வேட்பாளருடைய தேர்தல் அறிக்கையை வாசித்தேன். அதுல இன்னும் ஒரு 2 விடயங்கள் முக்கியமா சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த மலையக மக்களுடைய பிரச்சனை தீர்க்கப்பட வேணும், அவர்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்க வேணும் என்றதையும், மற்றது இஸ்லாமியர்களையும் நாங்கள் எங்களை தமிழர்கள் உள்ளடக்கி அவர்களுக்கான பிரச்சனையும் நாங்கள் தீர்க்கிறதுக்காக நாங்கள் அதை பார்க்கிறோம் என்ற 2 விடயங்களை சொல்லியிருக்கிறார். உண்மை வரவேற்கத்தக்க விடயம். என்று சொன்னால் இன்று மலையகமும் சரி, மலையக தமிழர்கள் தங்கள் ஒரு தேசிய இனமாக அடையாளப்படுத்துவதற்கான விவாதங்கள் உருவாக்கப்பட்டுள்ளது. அது வரவேற்கிறோம். நாங்கள் அதை அவர்கள் அப்படி ஒரு விவாதத்தை உருவாக்கும் போது நாங்கள் அதுக்கு ஆதரவை தான் கொடுக்க முடியும். நாங்கள் அதுல போய் இறங்கி செய்யல. ஆனால் அவர்கள் சார்ந்த பிரச்சனைகளை கலைக்க முடியும். ஏன்னா நாங்கள் ஒரு தேசிய இனமா இருக்கும்போது ஒரு தேசிய இனத்தின் பிரச்சனை சார்ந்த உரையாடல்கள் நாங்கள் முன்னிலைப்படுத்த வேண்டும். அந்த வகையில மலையகம் சார்ந்த பிரச்சனைகள் இங்கு உரையாடப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் வடக்கு கிழக்கு சார்ந்த ஒரு தீர்வுக்கு நாங்கள் நகரும் போது வடக்கு கிழக்குக்குள்ள முஸ்லிம் ஒரு சமூக பிரிவு வாழ்கின்றார்கள். அவர்களுடன் நாங்கள் ஒரு முரண்பாட்டுக்குள்ள போக முடியாது. அவர்களுடன் நாங்கள் ஒரு இணக்கத்துக்குள்ள செல்ல வேண்டிய தேவைப்பாடு காணப்படுகின்றது. அந்த இணக்கமான அரசியல் சார்ந்த உரையாடல்கள் கண்டிப்பாக திறக்கப்பட வேண்டும். முக்கியமான விடயங்கள் அவதானிக்கக்கூடிய இந்த பொது வேட்பாளர் நிறுத்திய பின்பாடு சிங்கள வேட்பாளர்கள் பயப்படுவது மட்டுமல்லாமல் தெற்கிலே இருக்கின்ற தமிழ் அரசியல்வாதிகள் கூட, முக்கியமா மனோ கணேசன் கூட நேற்று முன்னாள் சொல்லியிருக்கிறார், நீங்கள் பொது வேட்பாளரை கொண்டு இங்க தெற்கு பக்கம் வரக்கூடாது. ஆனால் அவர் தன்னுடைய அரசியல் இருப்பு இல்லாம போயிருப்பான்ற பயம் அவருக்கு இருக்கு. இதே பேரு தான் மலையகத்துல பொது வேட்பாளர்ன்றது ஒட்டுமொத்த தமிழர்களுடைய ஒரு 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 சிம்பிளாக ஒரு இலட்சணையாக வர்ற அளவுக்கு வந்துட்டு புதிய ஒரு அரசியல் இது ஒரு புதிய ஒரு அரசியல் ராஜதந்திர மூலோபாயம் என்பதை அனைவரும் ஏற்றுக்கொள்ளினோம். அதாவது இது ஆரம்பத்தில் உரையாடும் போது குறிப்பாக 2023 டிசம்பர் கால பகுதியில் இது உரையாடல் களத்துக்குள்ள முன்வரும் போதும் பலரும் இதை ஒரு நகைச்சுவையாக கடந்து செல்ற நிலைமை தான் காணப்பட்டது. என்ற கடந்த காலங்களில் முன்வைக்கப்பட்டுள்ளது, அப்படியே தட்டப்பட்டுள்ளது. அந்த எண்ணங்களுக்குள்ள இது ஒரு கடந்து செல்ற பகுதியாக தான் பலரும் எதிர்பார்க்கப்பட்டது. ஆயினும் இது நடைமுறைக்கு வரும்போதுதான் இதன் மக்களிடம் உரையாடும் போது மக்கள் அதிகம் இதை வரவேற்கிறார்கள். மக்கள் எண்ணங்களுக்குள்ள இது பயங்கரமாக காணப்படுகின்றது. குறிப்பாக இன்று என்னுடைய மாணவன் ஒருவனுடன் உரையாடும் போது, அதாவது இந்த பொது வேட்பாளர் சார்ந்து களத்துல பிரச்சாரத்தில் ஈடுபடுகின்ற ஒரு மாணவன் உரையாடும் போதும் அவர் கூறியிருந்தார், தான் தமிழிசை கட்சியின் ஒரு மூத்த தலைவர் வீட்டுக்கு இந்த பிரச்சாரத்துக்கு சென்ற போதும் அவர் தனக்கு சொன்ன விஷயம், இவங்க அதாவது தமிழிசை கட்சிக்காரங்கள் கொஞ்சம் கூட விளக்கமில்லாம் செயற்படுறாங்க. சோ இவங்களுக்கு நான் போக போறது இல்லை, நான் அறிஞனுக்கு தான் வாக்கு போடுவேன்னு சொல்லி நீங்க அவர்கிட்ட சொல்லுங்க சொல்லி அந்த பிரச்சாரத்துக்கு வந்தவிடம் அவர் சொல்லி இருக்கிறார். இப்படித்தான் எங்கள்ட மக்கள்கிட்ட போய் நாங்க இறங்கி கலைக்கும் போது மக்களோட எண்ணங்களுக்குள்ள அந்த பொது வேட்பாளர்ன்றது இயல்பாக ஒரு ஏன்னா இது எங்களுக்கான எண்ணம் மக்கள்கிட்ட பெறுகின்றது. மக்களுக்கு சரியா கொண்டு செல்லப்படும் போது மக்கள் இதை புரிந்து கொள்ற ஒரு தன்மை தான் நாங்க அவதானிக்கக்கூடியா இருக்குது. சோ அதுதான் அந்த மக்கள் இதை புரிந்து கொள்வதும் மக்கள் இதனை ஏற்றுக்கொள்வதும் தான் அரசியல் கட்சிகள் மக்களுக்கானவர்கள் அல்ல. அதான் முக்கியமான விஷயம். அரசியல் கட்சிகள் கதிரைகளுக்கானது. அந்த கதிரை அரசியலை செய்யறவர்களுக்கு மக்கள் இந்த பொது வேட்பாளருக்கு பின்னால செல்வது அவர்களுக்கு அச்சத்தை ஊற்றுவது. ஏன்னா அவர்களுக்கு அந்த கதிரை அரசியலுக்கு நெருக்கடி வந்துடும் என்ற ஒரு அச்சம் உணர்றதை நான் பார்க்கின்றேன்.
இதுல நான் இந்த அறிக்கையில சில விஷயங்களை பிரதானமா சுட்டிக்காட்ட தேவை இருக்குன்னு யோசிக்கிறேன். குறிப்பாக இந்த இறுதி கட்டத்துல அவர் குறிப்பிட்டிருக்கிற அந்த நாங்கள் தேசிய இனப்பிரச்சனை தீர்வுக்கு நாங்கள் எத்தகைய தீர்வை அடிப்படையாக கொண்டு அமைதல் வேண்டும் என்று சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 10 விஷயங்கள் முன்னப்படுத்தி இருக்கிறார்கள். அந்த 10 விடயங்கள் சில இடங்கள் விவாத பொருளுக்கு உட்படுத்தப்படுகின்றது. ஏன்னு சொன்னால், ஏன் அவர்கள் சமஷ்டியை போட இல்லை, இல்லாட்டி புலம்பெயர் சமூகத்துல இருந்து கேட்பார்கள், ஏன் அவர்கள் தங்களுடைய தேநாட்டு கோரிக்கையை முன்வைக்கவில்லை, அல்லது ஏன் பொது வாக்கெடுப்பு சார்ந்ததை வெளிப்படுத்தவில்லை என்று சொல்லி. அதாவது நான் ஆரம்பத்திலே சொல்லிக் கொள்கின்றேன், இது அதாவது இந்த பொது வேட்பாளர் என்பது இலங்கை அரசியலமைப்புக்குள்ள நடைபெறுகின்ற ஒரு ஜனாதிபதி தேர்தலை தமிழர்கள் எவ்வாறு பயன்படுத்தலாம், எவ்வாறு அதை கருவியாக கொண்டு தங்களுடைய அரசியல் அபிலாஷையை முன்னிறுத்தலாம் என்ற ஒரு செயலொழுங்குக்குள்ளதான் இது முன்னெடுக்கப்படுகின்றது. இது ஒரு பொது வாக்கெடுப்புக்கான களம் அல்ல. அது தெளிவாக நாம் விளைக்கொள்ளணும். இது பொது வாக்கெடுப்புக்கான களம் அல்ல. ஏன்னா பொது வாக்கெடுப்பு நாலாவது பின்பயன்ல கொஞ்சம் சொல்லி இருக்கிறோம். இந்த மக்கள் என்னுடைய சில பேர் கலைக்கும் போது இந்த விமர்சனங்களை முன் வச்சிருந்தார்கள். அதுல நான் சொல்ல வேண்டிய விஷயம் தான், அதாவது இலங்கைக்குள்ள செயற்படும் போது இலங்கையின் அரசியலமைப்பின் 6ஆம் திருத்தத்துக்குள்ள தான் நாங்கள் பயணிக்க முடியும். 6ஆம் திருத்தத்துக்குள்ள இருந்து நாங்கள் வெளியே போகும்போது அவர்கள் அடுத்த நாள் தேச துரோக வழக்கின்களை அவர்கள் தூக்கிடுற உச்சபட்ச தீர்ப்புக்கு, அதாவது தேசத்துக்கு எதிரான இலங்கை அரசுக்கு எதிராக செயற்படுகிறார்கள் என்ற அளவுல அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அந்த அடிப்படையில் தான் இது நகர்த்தப்பட்டுள்ளது. ஆனால் இதுல அநேகமாக இந்த முதலாவது சொல்லப்படுது, அதாவது இனப்பிரச்சனையை தீர்க்கும் நோக்கத்தோடு உருவாக்க வேண்டிய இலங்கையின் தீவின் புதிய யாப்பானது தமிழ் மக்களின் இறமையும் சுய உரிமையும் கொண்ட ஒரு தேசிய இனமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். தேசிய இனமாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்ற ஒரு அத்தியாயம் தேசிய இனத்துக்கு பிரிந்து செல்வதற்கான உரிமையும் இருக்குது. தேசிய இனம் என்பது ஒரு சுயநிர்ணய உரிமை குறிக்கிறது. சுயநிர்ணய உரிமை என்பது பிரிந்து செல்வதற்கான உரிமையும் காணப்படுகிறது. சோ நாங்க இதுக்கு சமஷ்டி என்றதை சுருக்கல. ஏன்னு சொன்னால், சமஷ்டி என்றதை சுருக்கினால் புலம்பெயர் தளத்துல பெரிய ஒரு கோரிக்கை முன்வைக்கப்படுகின்றது. சோ புலம்பெயர் இதுல ஒரு 2வது பின்பயன்ல ஒரு புது சொல்லாடல் ஒன்றை கொண்டு வாரர்கள் அந்த ப்ளூரி நேஷனல் ஸ்டேட் அதாவது பன்மை தேசிய அரசாங்கம் என்று சொல்லி கொண்டு வருகின்றார்கள். இது இந்த தென் அமெரிக்காவில பாத்தீங்கன்னா பொலிவியா போன்ற நாடுகளிலே அங்கே வாழ்கின்ற அந்த பூர்வீக குடிகள் இருக்கின்றார்கள். காடுகளுக்குள்ளே இருக்கின்ற அந்த செவிந்திய இனங்களை சேர்த்து அந்த ஒரு ஆட்சிக்குள்ளே அவர்கள் இந்த ப்ளூரி நேஷனல் அல்லது ப்ளூரி நேஷனல் ஸ்டேட் என்ற ஒரு கான்செப்டை கொண்டு வர, இது மக்களுக்கு ஒரு தெளிவுபடுத்தப்பட வேண்டிய விடயம் அல்லவா? நிச்சயமாக அதான் இது மக்கள் சார்ந்து இது அதிகம் விவாதத்தை கொண்டு செல்ல வேண்டும். எங்கள் இந்த கோரிக்கைகள் இன்றைக்கு நாங்கள் சர்வதேச அனுபவங்களுக்கு இருந்து எங்கள் தீர்வை முன்வைக்கலாம். நாங்கள் கோரிக்கை, அதாவது எங்கள் தேசிய இனப்பிரச்சனைக்கான தீர்வை நாங்கள் எங்கிருந்து எதிர்பார்க்கிறோம் என்று சொன்னால் சர்வதேசத்திலிருந்து எதிர்பார்க்கிறோம். ஏன்னா இளைஞர் உள்ளகத்துக்குள்ள இருந்து எங்களுக்கான தீர்வு வரும் என்பது கற்பனைகளுக்குள்ள பயணிக்க வேண்டிய ஒரு தளத்துல இருக்கிறோம். சோ சர்வதேசத்துக்குள்ள இருந்தா நாங்கள் நீதிக்கான கோரிக்கை முன்வைக்கிறோம். சர்வதேசத்துக்குள்ள இருந்து நீதிக்கான கோரிக்கை முன்வைக்கும் போது சர்வதேச அனுபவங்களை நாங்கள் உள்வாங்க தேவை இருக்குது. சர்வதேசம் எப்படி சில நடவடிக்கைகளை மேற்கொண்டு இருக்குது, சர்வதேசம் எவ்வாறு இந்த தேசிய இனங்களுக்கான உரிமைகளை வழங்கி இருக்கின்றது. சோ அந்த அனுபவங்களுக்குள்ளேருந்து தான் இந்த கட்டமைப்புகளை நாங்கள் உரையாட வேண்டிய தேவைப்பாடுகள் இருக்கின்றது. அவ்வாறு ஒரு முயற்சியாகத்தான் இந்த பன்மை தேசிய அரசு பற்றிய உரையாடல்களும் காணப்படுகின்றது. ஆனா நிச்சயமாக இது மக்களிடம் அதிகம் கொண்டு செல்லப்பட வேண்டும். அதுல மாற்று கருத்து இல்லை. ஏன்னு சொன்னால், இப்ப நாங்க நினைக்கிறேன் இன்னும் அந்த இருதேசம் ஒரு நாடு என்ற தமிழ் தேசம் முன்வைக்கப்பட இருதேசம் ஒரு நாடு என்பதே இன்னும் சரியாக மக்களிடம் கொண்டு செல்லப்படவில்லை. என்றால் கிட்டத்தட்ட இன்றைக்கு தன்னை தேசியவாதி அடையாளப்படுத்துகிற பலரும் ஆரம்ப காலங்கள்ல இந்த இருதேசம் ஒரு நாடு என்ற கொள்கையே விமர்சித்திருக்கிறார்கள். குறிப்பாக 2 நாடு தானே, தேசம் ஒரு நாடுதான், நாடும் நாடுதான் சொன்ன ஒரு பிரபல அதிபர்மாரும் காணப்படுகின்றார்கள். சோ அந்த அடிப்படையில இந்த பன்மை தேசிய அரசு என்பது நிச்சயமாக பல அரசியல்வாதிகளுக்கே பெரிய புதிராகத்தான் காணப்படும். இது சார்ந்த அதிகம் விவாதங்களுக்கு உட்படுத்தப்பட வேண்டும். அதிகம் பொதுவழிக்கு மக்களிட எண்ணங்களுக்குள்ள கொண்டு போற தேவைகள் காணப்படும். சொன்ன மாதிரி இந்த தென் அமெரிக்காவில பொலிவியா, எக்வடோர் போன்ற நாடுகளிலே இந்த ப்ளூரி நேஷனல் ஸ்டேட் அந்த சிஸ்டம் தான் அங்கு வைத்திருக்கின்றார்கள். நிச்சயமாக. அடுத்த நீங்கள் சொன்ன மாதிரி இந்த இதுல அந்த பொது வாக்கெடுப்பு விஷயம், குறிப்பா அந்த 4வது விஷயம் சொல்லப்பட்டிருக்க விஷயம், அதாவது பன்னாட்டு ஏற்பாடுகளை கோருவது குறித்துள்ளார்கள். ஏன்னா நாங்க ஆரம்பத்திலேயே சர்வதேசம் எத்தகைய நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டிருக்குது, குறிப்பாக கனடா மற்றும் பிரான்ஸ், அமெரிக்கா போன்ற தேசங்களுக்குள்ள அல்லது இந்தியாண்ட தமிழகத்துல ஜெயலலிதா அம்மையார் காலத்துல ஏற்படுத்தப்பட்ட தீர்மானம் என்ற விடயங்கள் முகவரியில குறிப்பிடப்பட்டுள்ளது. சோ அதனை தொகுக்கிற வகையில
4வது விடயத்தில் கூறப்பட்டுள்ளது பன்னாட்டு ஏற்பாடுகளை கோருவதற்கு உறுத்துடையவர்கள். ஸோ பன்னாட்டு ஏற்பாடுகளை கோருவதற்கு உறுத்துடையவர்கள். பன்னாட்டு ஏற்பாடு என்பது ஒரு தேசிய இனமாக எங்களுக்கு எத்தகைய உரிமைகள் இருக்குது. இன்றைக்கு நாங்கள் பலரும் சொல்ற மாதிரி பொது வாக்கெடுப்பை கோருவதற்கு தமிழ் மக்கள் உறுத்துடையவர்கள் என்ற விடயங்கள்லாம் அங்க, அதாவது இலங்கையின் அரசியலமைப்பு சட்டத்துக்குள்ளே இருந்து எவ்வாறு எங்களுடைய கோரிக்கைகளை முன்வைக்கலாம், எங்களுடைய உயர்ந்தபட்ச கோரிக்கைகளை எவ்வாறு முன்வைக்கலாம் என்ற சட்ட நுணுக்கங்களுக்குள்ள இது உரையாடப்பட்டுள்ளதாகத்தான் நான் பார்க்கிறேன். நிச்சயமா இதுல நாங்கள் அதிகம் என்ன விமர்சனத்துக்குள்ள போறதுக்கு இல்ல. இது உயர்ந்தபட்சம் அவர் இலங்கையின் புவிசார் எல்லைக்குள்ள இருந்து கொண்டு உயர்ந்தபட்சமாக ஒரு ஈழத்தமிழர் எத்தகைய கோரிக்கைகளை முன்வைக்கலாமோ, அதாவது சர்வதேச சமூகத்தை இணைத்துக் கொண்டு, அதாவது ஈழத்தமிழர்கள் புலம்பெயர் உறவுகளையும் புலம்பெயர் உறவுகளின் போராட்டங்களையும் பலப்படுத்துற வகையில எத்தகைய ஒரு கோரிக்கையை உயர்ந்தபட்சமாக முன்வைக்கலாமோ அத்தகைய ஒரு உயர்ந்தபட்ச கோரிக்கையைத்தான் இந்த தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பின் தேர்தல் அறிக்கை உள்ளடக்கி இருக்கிறார் தான் என்னுடைய பார்வைக்கு நான் பார்க்கின்றேன். இதுல இன்னும் ஒரு 9வதுல ஒரு மிக 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 முக்கியமான விடயம் சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னு சொன்னா, அந்த தமிழ் மீனவர்களுடைய கடல் இறமை உறுதி செய்யப்பட வேணும். ஏண்டா ஈழப்போர் நடந்த காலத்திலே ஈழ போராட்டத்தை 30 வருஷம் காத்து வைத்திருந்ததே எங்களோட ஈழத்தமிழர்களுடைய கடல் தான். இதுகளெல்லாம் அனுபவமாக கொண்டுதான் இவர்கள் அந்த கடலை எங்களிடமிருந்து பிரிப்பதற்காக இன்று இந்த மீனவர்களுக்கு செய்கின்ற அடாவடித்தனங்கள் எல்லாம் இதை திட்டமிட்டு செய்யப்படுகின்ற விடயங்கள் என்ன. நிச்சயமா ஏனால் நானும் ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த ஈழத்தமிழர் தமிழக உறவு நெருக்கடி சார்ந்த ஒரு இடத்துல குறிப்பிட்டான். அதாவது உண்மையில தமிழகத்தையும் ஈழத்தமிழர்களை இணைக்கிறதுல பெரும் பாலம் மீனவர்களுக்குரியது. அதுல மாற்றுக்கிறதே இல்லை. மீனவ உணர்வு சார்ந்தவர்கள், அந்த மீனவ சமூகம் என்பது உணர்வு சார்ந்த ஒரு சமூகம். இயல்பாக உணர்வுகளுக்குள்ள நான் சிறுவனாக எங்க ஈழத்தமிழ் அரசியல் நான் பார்த்த ஒரு விடயம், ஒரு தேசிய பிரச்சனை, ஒரு தேசிய உரையாடலுடன உடனடியாக முதல் ஆதரவுதாரது மீனவ சமூகம் தான் இருக்கும். அதாவது அந்த பொது வேட்பாளர் பற்றிய உரையாடல்கள் ஆரம்பிக்கப்படும் போதும் முதல் வீச்சாக ஒரு சிவில் சமூக கட்டமைப்புகள் சிவில் சமூகங்களுடன் பரந்துபட்ட உரையாடல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னமாக தாங்களாகவே ஊடக வெளிச்சத்துக்குள்ள பொது வேட்பாளர் தமிழ் தேசத்துக்கு தேவையானது என்று சொல்லி முதல் குரல் கொடுத்தது ஒரு மீனவ சமூகம் தான். ஸோ மேல அது மீனவ சமூகம் ஒரு உணர்வு சார்ந்த சமூகம். அந்த சமூகம் தான் தமிழகத்தையும் சரி இன்றைக்கு எங்களோட ஈழத்தமிழையும் இணைத்து வச்சிருந்தது. ஆனா இன்றைக்கு இந்த மீனவ பிரச்சனை கூடாக இந்த தமிழக ஈழத்தமிழ் உறவுன்றது சிதைக்கப்படுற சூழல் ஒன்று காணப்படுகின்றது. ஸோ அந்த சூழல்ல இந்த இந்த சரியான ஒரு மீனவ கடல்சார் அடையாளத்தை ஏற்படுத்துவதற்காக இந்த தமிழக மீனவ உறவையும் இது இணைக்கிறதுக்கு பெரும் ஒரு முனைப்பை இது வழங்குறத நான் பார்க்கிறேன். பொது வேட்பாளரின் ஊடாக சொல்லப்பட்டது உண்மையில வரவேற்கத்தக்க விடயம். மற்ற அந்த இறுதியாக அந்த 10வது பாயிண்ட்ஸ்ல பின் பாயிண்ட்ஸ்லயும் சொல்லப்பட்டிருக்கு. என்னென்னு சொன்னால், இந்த ஒரு நிரந்தர தீர்வை கண்டடைவதற்கு இடைப்பட்ட காலகட்டத்தில் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்ட வரும் கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பு நடவடிக்கைகளை தடுக்கும் நோக்கத்தோடும் தமிழர் தேசியத்தின் இருப்பை பாதுகாக்கும் நோக்கத்தோடும் போரினால் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கென்று பன்னாட்டு சமூகத்தின் மேற்பார்வையின் கீழ் விசேட இடைக்கால பாதுகாப்பு ஏற்பாடு கொண்டு ப்ரொடெக்டிவ் மெக்கானிசம் என்று சொல்லுவார்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அது சம்பந்தமாக கொஞ்சம் கதைக்கும். நிச்சயமாக. என்றால் நாங்கள் எங்களுடைய அனைத்து பேச்சுவார்த்தை களங்கள்லையுமே இந்த இடைக்கால ஒரு ஏற்பாடு என்பது நிச்சயமாக காணப்படும். என்று சொன்னால் நாங்கள் எடுத்த வீச்சுக்கு எங்களுடைய இறுதி இலக்கை என்றும் அடைய போறதில்லை. இந்த இறுதி இலக்கை அடைகிறதுக்கு நீண்ட உரையாடல்கள் தேவைப்படும், நீண்ட பேச்சுவார்த்தை களங்கள் தேவைப்படும். அடுத்து நாங்கள் இதுல முழுமையாக ஒரு சர்வதேசத்துக்கான வெளியத்தை நாங்கள் இதுல கூடுதல் உரையாடுறோம். இதுல நாங்கள் கேட்கிற பன்னாட்டு சார்ந்த ஏற்பாடுகள் சரி, நாங்கள் கேட்கிற தேசியம் தாயகம் சுயநுரிமை சார்ந்த தீர்வு திட்டங்கள் சரி, அதிகம் இது எங்களுக்கு சர்வதேச ரீதியாக கிடைக்கப்பெற வேண்டியதான். இதுல நான் ஒரு விடயம் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதாவது இந்த ஐநால மனித உரிமைகளுக்குள்ள இருக்கிற விடயம் ஐநாண்ட பாதுகாப்பு சபைக்கு பேரப்படுத்த வேண்டும். இந்த பேரப்படுத்துவதோடாக ஒரு விசாரணை, சர்வதேச குற்றவியல் விசாரணைக்கு எங்களுடைய அரசியல் பிரச்சனை நகர்த்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கைலாம் உண்டு. இது முழுமையாக எங்களுடைய தேசிய அபிலாஷை என்பது சர்வதேசத்தை பாரப்படுத்துகின்ற ஒரு முயற்சியாக தான் மேற்கொள்ளப்படுகின்றது. ஸோ இது ஒரு குறுகின காலத்துக்குள்ள சாத்தியமற்றது. அந்த குறுகின காலத்துக்குள்ள சாத்தியமற்ற சூழல்ல ஏற்கனவே நாங்க சொன்ன மாதிரி தினசரி நாங்க ஒரு கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலைக்குள்ள தினசரி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஸோ இதை தடுக்க தேவை இருக்குது. ஏன்னு சொன்னால் நாங்க இந்த கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலை தடுக்க தவறினோம் என்றால் நாங்க நிதர்சனமான உண்மையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது தையிட்டியில அமைக்கப்பட்ட விகாரைக்கான போராட்டம் என்பது இனியொரு விகாரை கட்டப்படக்கூடாதுக்காகத்தான் இருக்குமே ஒழிய அந்த விகாரை உடைக்க முடியாது.
உடைக்கவும், ஏன்னா அதுவும் ஒரு மத வழிபாடு. அதை நாங்கள் ஓ. அதை உடைப்பது என்பது இன்னொரு பெரிய ஒரு இனப்படுகொலைக்கு நாங்கள் அடாவடி போறதுக்கு அடாவடித்தனமாக அத்துமீறி ஆயுதப்படைகளின் உதவியுடன் கட்டின விகாரியா இருந்தாலும் ம் தமிழர்களை பொறுத்தவரையில் மற்ற மதங்களையும் மதிக்கும் மதிக்கிற தன்மை, எண்ணமுள்ளவர்கள் தான் தமிழர்கள். மதிக்க வேண்டிய தேவையும் இருக்கு, அதை மாட்டிக்கிறது ஆமா. இல்ல. சோ நாங்க அதுல தையடியில போறாருன்றது இன்னொன்று இப்படி ஒன்று உருவாக்க கூடாது. அதுதான் என்னுடைய பாவல அப்படிதான் இருக்கு, இன்னொன்று உருவாக்க கூடாதுதான். சோ அப்ப நாங்கள் இது எங்களுடைய ஒரு 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 எங்களுடைய ஒரு பண்பாட்டு மரபு எங்கண்ட. சோ நாங்கள் இந்த பண்பாட்டு மரபுக்குள்ள வாழ்ற சமூகமா இருக்க நாங்கள் இந்த அந்த எங்களுடைய கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலை கூட என்ன செய்யுதுன்னு சொன்னால் அந்த பண்பாடுகள் தான் அளிக்கப்படுகின்றது. சோ இந்த பண்பாடு அளிக்கப்படுகின்றதுன்றது எங்கட வேற அளிக்கப்படுறது, வேற எங்க இனத்தின் வேற அளிக்கப்படுறதுக்கு சமன். சோ நாங்கள் இதை விட்டு கொண்டு போயிடாது. சோ அந்த சூழல்ல நாங்கள் இதனை கட்டுப்படுத்த வேண்டிய தேவைப்படுகின்றது. என்றால் இப்ப எங்கு பார்த்தாலும் விகாரிகளாக அமைக்கப்படுகின்றது என்று அவர்களுக்கு தெரியும். என்றால் ஒரு மதத்துக்கான மரியாதை எங்க சமூகத்தில் எப்பவும் இருக்கும்னு சொல்லி. சோ அப்ப எங்க பார்த்தாலும் எங்கள் மீதான ஆக்கிரமிப்பு என்பது பௌத்த விகாரிகளுக்கு கூட தான் நடைபெறுகின்றது. சோ இதை கட்டுப்படுத்த வேண்டிய தேவை காணப்படுகின்றது. சோ இதை நாங்கள் இலங்கையின் உள்ளக பொறிமுறைக்குள்ளே இதை எதிர்பார்க்கிறாது. ஆரம்பத்தில் சொன்ன விஷயம் தான். என்றால் நிறைவேற்றுத்துறை ஜனாதிபதி தொழில் திணைக்களத்தை கூப்பிட்டு கதைச்சு போட்டு விடுறார். ஆனால் அதுக்கு பிறகும் நடந்து கொண்டு இருக்குது. எங்க சர்வகட்சியமான நடந்து கொண்டு இருக்கும். இலங்கையின் அனைத்து தமிழ் கட்சிகளும் சேர்ந்து ஜனாதிபதி சர்வகட்சியமான நடத்தி கொண்டிருப்பினோம். சர்வகட்சியமான நடத்தி கொண்டிருக்க சமகாலத்துல இந்தியாவில ஆக்கிரமிப்பு நடந்து கொண்டு இருக்கும். நீதிமன்றத்துல தீர்ப்பு சொல்லப்படும், அதாவது இதுக்கு மேல ஒன்றும் கட்டக்கூடாதுன்னு சொல்லி. ஆனா அடுத்த ஒரு மாசத்துக்குள்ள அதுக்கு திறப்புலான்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு விகாரை ஒன்று ஒரு பௌத்த விக்கு அழைக்கப்படுவார். சோ இது சாதாரண உலக பொறிமுறைக்குள்ள சாதாரணமானது. தமிழ் நீதிபதி வந்து இவர்களுடைய ஆக்கிரமிப்புக்கு எதிராக தீர்ப்பு வழங்கினாலும் கடைசியா சரவராஜா அவர்களுக்கு ஏற்பட்ட அதுதான் நகர். நிச்சயமா அதான் யாரும் அதுக்கு துணியவானோம், ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி விட்டது. இன்னொரு செய்தி உண்டு, இந்த தேர்தல் அறிக்கையில வந்து இன்னொரு செய்தி உண்டு சொல்லி இருக்கேன்னு சொன்னால், இந்த பொது சபை வந்து உருவாக்கின காலகட்டத்தில இருந்து இந்த தேர்தல் அறிக்கை வரும் வரையும் இவங்கள் கொண்டே 13க்கு விழுத்த போறாங்க, இவங்கள் சமஷ்டிகளை கொண்டே விழுத்த போறாங்க என்று கண்ண பேர் வசவாடி கொண்டிருந்தவ. ஆனால் இதுல வந்து 3வது பின் பாயிண்ட்ல வந்து வலி கிளியராக சொல்லப்பட்டிருக்கு, ஒற்றையாட்சிக்கு உட்பட்ட எந்த ஒரு அரசியல் தீர்வாலும் தமிழ் மக்களின் நியாயபூர்வமான அரசியல் அபிலாசைகளை ஒருபோதும் திருப்திப்படுத்த முடியாது. நிச்சயமா நான் இந்த ஒரு நேர்காணல் தேவைப்படுறதுக்கான ஒரு அவசியம் இது. இந்த ஒரு விஷயத்தை சொல்லத்தான் நானும் ஆசைப்படுறது. என்னென்னு சொன்னால் குறிப்பாக ஆரம்பத்தில், அதாவது இந்த பொது வேட்பாளர் பற்றி உரையாடி கொண்டு இருக்கும் போது தெளிவாகவே பொதுச்சபையின் உருவாக்கம், அதாவது சிவில் சமூகங்கள் தங்களை ஏப்ரல் 30 2024 முதல் சந்திப்பை வவுனியாவில் மேற்கொண்டது. அந்த சந்திப்பின் ஒரு வவுனியாவில் ஏற்பட்ட ஒரு தீர்மானத்திலேயே தெளிவாக சொல்லியாச்சு, இதுல பொது வேட்பாளர் என்ற தீர்மானம் தாயகம், தேசியம், சுயநிர்ணய உரிமையை அடிப்படையாக கொண்டுதான் உள்ளடக்கப்படும் சொல்லி. ஆனா அதுக்கு பிற்படவும் தொடர்ச்சியாக இந்த பொது வேட்பாளர் மீது வைக்கப்படுற விமர்சனம் எப்படி இருந்தது சொன்னால், இவர்கள் 13க்குள் அடங்கிவிடுவார்கள், இவர்கள் ஒற்றையாட்சிக்குள்ளதான் பயணிப்பார்கள் என்று சொல்லித்தான் பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தது. சோ இந்த தேர்தல் அறிக்கை வந்து அதை முழுமையா நீக்கிவிட்டது. ஏன்னா நாங்க ஒருவேளை இந்த மூன்றாவது விஷயம் இல்லாட்டி அவர்கள் இதை நிச்சயமா ஒற்றையாட்சிக்குள்ள சொல்லுவார்கள். ஏன்னா தாயம், தேசியம், சுயநிர்ணய உரிமை என்று சார்ந்த தீர்வு தான் சொல்லப்பட்டிருக்கொள்ளிய அது சமஷ்டியா என்று சொல்லிய பெரிய பரப்புக்குள்ள போகாதால நிச்சயமாக இந்த மூன்றாவது விஷயம் சேர்த்து காட்டி இதையும் ஒற்றையாட்சிக்கு உட்பட்ட ஒரு தீர்வாகத்தான் விமர்சனங்கள் முன்வைத்திருப்பார்கள். ஆனால் அது தெளிவாக இதுல பொது கட்டமைப்பு இந்த தேர்தல் விஞ்ஞான உருவாக்க குழு அது தெளிவாக குறிப்பிட்டுள்ளார்கள். குறிப்பாக இந்த ஒற்றையாட்சிக்கு உட்பட்ட எந்த ஒரு அரசியல் தீர்வையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. சந்தேகப்பட்டவர்களையும் வந்து நாங்கள் குறை கூற முடியாது. ஏனென்று சொன்னால் இந்த பொது சபை என்றது வந்து முந்தி இதை பற்றி பேசிக்கொண்டு இருந்தவர்களுடையதையும் கொண்டு வந்து ஒரே மேடையில் நிப்பாட்டி இருக்கிறோம். அதான் அங்குள்ள திறமை. மற்றது நாங்கள் இறுதியாக இதை முடிக்க முதல் இன்னொரு விடயத்தை நான் இதுல உங்கள்கிட்ட கேட்க விரும்புகிறேன்னு சொன்னால், இந்திய தேசிய பாதுகாப்பு செயலர் அஜித் தோவால் இலங்கை வந்திருந்தார். வந்த பிறகு சில மாற்றங்கள் நடந்ததாக அவதானிப்பு மையங்கள் சொல்லுகின்றன. அவதானிப்பு கூடியதா எங்களுடைய மைய இலக்கோ அல்லது வேறு வேறு ஊடகங்கள் வந்து இதை அவதானிக்கக்கூடியதா இருக்குன்னு சொன்னால், தமிழரசு கட்சியினுடைய தலைவர் மாவை சீனாகராஜா முதல் இந்த பொது வேட்பாளருக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் என்று சொல்லி கொண்டிருந்தவர் திடீரென்று சுமந்திரன் சட்டார் புட்டார் என்று ஒரு எந்தவித ஒரு அறிகுறியும் இல்லாத திடீரென்று தமிழரசு கட்சியினுடைய பொதுச்சபையை கூட்டி அங்கே ஒரு தீர்மானம் எடுத்து தாங்கள் சஜித்துக்கு தான் தாங்கள் சப்போர்ட் பண்றதை சொல்லி சொன்ன உடனே அடுத்த நாள் இதே மாவை சீனாகராஜா குத்துக்கரணம் அடிச்சு
தாங்கள் தமிழரசு கட்சி எடுத்த முடிவுக்கு தாங்கள் எல்லாரும் சேர்ந்து உழைக்க வேணும் என்ற ஒரு அறிக்கையை விடுகின்றார். அப்ப இதுல கேள்வி என்னன்னு சொன்னால், அஜித் தோவால் வந்து போன பிறகுதான் இந்த ரியாக்ஷன் வந்ததா, அல்லது ஏற்கனவே முன்கூட்டியே சுமந்திரனால் திட்டமிட்டு, சுமந்திரன் சாணக்கியன் போன்றவர்களால் திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு விடயமா? இதுக்குள்ள ரெண்டு விடுபாடும் இருக்குது. அதாவது சுமந்திரன் சிந்தனைக்குள்ள சைத் பிரேமதாச சார்ந்த ஒரு நாட்டம் நீண்ட கால உரையாடல். அது குறிப்பாக நான் நினைக்கிறேன் மத்திய குழு கூடி கூடி ஜனாதிபதியில் கையாளுவதற்கான உரையாடல் அனைத்திலையுமே சுமந்திரன் சைத் சார்ந்த நிலைப்பாட்டில் தான் உறுதியாக இருந்தவர். ஆயினும் இந்த கடந்த செப்டம்பர் 1 ஞாயிற்றுக்கிழமை எடுக்கப்பட்ட தமிழிசை கட்சியின் மத்திய குழு செயற்குழுண்ட தீர்மானம் என்பது அஜித் தோவலின் தாக்கம் அதிக அளவில் இருக்குது. காரணம் என்னன்னு சொன்னால், அதுக்குள்ள ரெண்டு நிலப்பாடு இருந்த நான், அதாவது சில ஊடக செய்திகளூடாக அறியக்கூடியதா இருந்தது. தமிழிசை கட்சியின் தென்னிலங்கை வேட்பாளர் ஆதரிக்கிற தரப்புக்குள்ள கூட ஒரு ரெண்டு நிலப்பாடு இருந்தது. ஒன்று சைத் ஆதரிக்கிற நிலப்பாடும் இருந்தது. அதே நேரத்தில் ரணில் விக்ரமசிங்காவை ஆதரிக்கிற நிலப்பாடும் தென்னிலங்கை ஆதரிக்கிற தரப்புக்குள்ள ஒரு மோதலை உருவாக்கி கொண்டிருந்தது. ஆயினும் செப்டம்பர் 1 அத்தகைய எந்த ஒரு மோதலுமே இல்லை. நேரடியாக சைத் என்பதுல ஒரு தெளிவான ஒரு நிலப்பாட்டுக்குள்ள தமிழிசை கட்சி சென்றுள்ளது என்பது இதில் அஜித் தோவலின் ஈடுபாடும் அதிகம் இருக்கலாம் என்ற ஒரு எண்ணங்களை தான் உருவாக்குன்றது. ஏன்னு சொன்னால், அதுக்கு அடுத்த நாள் அது பற்றிய ஒரு செய்தியை வெளியிட்ட தமிழிசை கட்சி சார்ந்த ஒரு ஊடகவியாளர் என்ற ஒரு செய்தி பத்தியில அவர் அந்த மத்திய குழுக்குள்ள சுமந்திரனால செப்டம்பர் 1 அஜித் தோவல் என்ன கருத்தை முன்வைச்சார் என்பது உரையாடப்பட்டதாக குறிப்பிடப்படுகின்றது. சோ அஜித் தோவலின் ஈடுபாடுக்குள்ளாலதான் இந்த தீர்மானம் வந்ததுன்றது ஒரு இயல்பான நிகழ்வாகத்தான் நான் பார்க்கின்றேன். அடுத்தது, இன்றைக்கு இந்தியா இலங்கையின் ஜனாதிபதியில் தலையிட வேண்டியது அவசியம். அதாவது இந்தியாண்ட தேசிய பாதுகாப்பு நலனுக்குள்ள இது அவசியம். அதெல்லாம் மாற்றி கருத்தில் அது பெரிய ஒரு விளையாடல். நான் நினைக்கிறேன் அது பெரிய ஒரு விளையாட தேவையும் இருக்குன்னு யோசிக்கிறேன். அது பெரிய ஒரு விளையாட இன்னொரு பதிலாம் அதை பற்றி உரையாடுவோம். மற்றது இதுல இன்னொரு விஷயத்தை நாங்கள் சொல்லலாம் என்று சொன்னால், இதுல வேற திரு தவராஜா அவர்கள் அதுல வந்தவராம். ஆனால் இப்ப தீர்மானம் எடுக்கிறதுக்கு இடையில வெளியில போயிட்டார். அதாவது இதுல இப்ப நான் நிச்சயமா இதுல சுமந்திரனை மட்டும் தவறா சொல்ல நான் மாட்டேன். ஏன்னு சொன்னால், சுமந்திரன் மட்டும் இந்த தீர்மானத்துக்குரியவர் அல்ல. இதுல பல கைகள் வேலை செய்திருக்கிறது பல தளங்களுக்குள்ள. நான் இப்ப யோசிக்கிறேன், நான் அப்படிதான் யோசிப்பது. அதாவது தமிழ் பொது வேட்பாளர் என்ற தீர்மானத்தை ஒருவேளை ரணில் விக்ரமசிங்கா தன்னுடைய வெற்றிக்காக இந்த பொது வேட்பாளரை சஜஸ்ட் பண்ணாலும் நான் ஏற்றுக்கொள்வேன். ஏன்னு சொன்னால், எனக்கு தமிழ் பொது வேட்பாளர்கள் என்ன இலக்கு இருக்குது. எந்த பார்வையில தமிழ் பொது வேட்பாளர்ன்றது தேசியத்தை திரட்டுறதுக்கான ஒரு பயனா இருக்குது. அதை யாரும் அதுக்கான ஒரு அவனவன் தங்க நலனுக்குள்ள இருந்து அதுக்கு எந்த ஆதரவையும் தரலாம். ஆனா எந்த நலன் தமிழ் பொது வேட்பாளர்ன்றது தமிழ் தேசியத்தின் அபிலாஷையை முன்றதுக்கான திரட்சி உருவாக்குறது. அப்படித்தான் நான் யோசிப்பேன். அப்படித்தான், அதாவது சுமந்திரனுக்கு இலக்கு சுமந்திரன் நேரடி இலக்கா இருந்தது சைத் ஆதரிக்கணும்ன்றது. இதுக்கு பலர் உதவி செய்கிறது. கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் லண்டனுக்கு விஜயம் செய்துள்ள சிறிதரன் அரசியலும் அதுக்கு உதவி செய்திருக்கலாம். அதுவும் நான் சொல்லணும்னு சொன்னா, அங்கே ஒரு பத்திரிகையாளரோட கலைச்ச நேரத்தில் அதை சொல்லிக்கலாம் சொன்னால், இதிலும் ஒரு தந்திரம் இருக்கின்றது. இந்த பிரச்சனை வரப்போறதுக்கு முதலே வந்து இவர் ஐக்கிய ராஜ்யத்துக்கு வந்திருக்கலாம். கடந்த காலங்கள்ல கடந்த காலங்கள் மத்திய குழுக்குள்ள கூட்டம் ஒன்று மே 18 காலப்பகுதியில் மே 18 காலப்பகுதியில் ஒரு பொதுக்குழு கூட்டம் என்பது இழுபட்டு கொண்டு சென்றது. கிட்டத்தட்ட ஒரு மாதம் அந்த குழு ஒவ்வொரு கிழமையும் அடுத்த கிழமை சொல்லி இழுபட்டு கொண்டு போனது. அதுக்காக முன்வைக்கப்பட்ட காரணம் ஒன்று சித்திரா பௌர்ணமிக்காக பொதுக்குழு கூட்டத்தை நிப்பாட்டிச்சினோம். மே 18 சொல்லி பொதுக்குழு கூட்டத்தை நிப்பாட்டிச்சினோம். ஸோ அப்படி நிறைய தீர்மானங்களுக்குள்ள டிலே பண்ணி கொண்டே போச்சினோம். அப்படி அதை கேன்சல் பண்ணக்கூடியவர்கள் அன்றைய காலங்களையும் அந்த சித்திரா பௌர்ணமியை சொல்லி நிப்பாட்டினதுல ஒருவர் சிறிதரன். சோ அவ்வாறு காரணங்களை சொல்லி நிப்பாட்டக்கூடியவர்கள் 2 பார்லிமெண்ட் உறுப்பினர்கள் லண்டன் பயணம். சோ அதனை ஒரு வலுவான காரணமாக சொல்லி அந்த பொதுக்குழு கூட்டத்தை பிற்போட்டிருக்கலாம். ஆனா அவர்கள் அப்படி பிற்போடுறதுக்கான முனைப்பை செய்யவில்லை. சிறிதரன் தன்னை நியாயப்படுத்தும் வகையில தான் இதை ஆதரிக்கிறேன் என்று ஜஸ்ட் ஒரு கடிதத்தை எழுதி கொடுத்துட்டு போறார் ஒழிய, இதை பிரதான நாங்கள் இந்த இடத்துல நிக்கணும், ஸோ எங்களோட கருத்தை ஸ்ட்ராங்கா முன்வைக்கணும், ஸோ இந்த மத்திய கூட்டத்தை ஒரு 2 நாள் டிலே பண்ணுங்கன்னு சொல்ற கூட அவர்கள் முயற்சிக்கல. அவரது மத்திய குழு கூட்டத்தை டிலே பண்ண முயற்சிக்காம என்பது சிறிதரன் மீதும் சந்தேகத்தை உருவாக்கவே செய்கின்றதா நான் பார்க்கின்றேன். மற்றது சஜித்த ஜனாதிபதி ஆக்குறதுல வந்து எங்களுடைய அயல் நாடு வந்து மிக முனைப்பாக செயற்படுவதாகவும், அதே நேரத்தில் வந்து சஜித்தையும் ரணிலையும் ஒரு சமரசமாக பேசி ஒரு தீர்வுக்கு வர வேணும் என்று ஒரு முயற்சி மேற்கொள்ளப்படுவதாகவும், அப்படி இந்த விடயங்கள் எல்லாம் உண்மையாக இருக்குமாக இருந்தால்
எங்களுடைய கணிப்பின்படி சஜித்தை ஜனாதிபதியாக்கி ரணிலை ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஆகிறதுக்காக சாத்தியக்கூறுகள் இருக்கா? நான் நினைக்கிறேன் ரணில் ஃபைனான்ஸ் மினிஸ்டருக்கு வர அறியல எங்கட தரப்புல இருந்து ஃபாரின் மினிஸ்டர் வேண்டாம் எங்களுக்கு சந்தேகம் பெறுகின்றது. எங்கட தமிழ் தரப்புல இருந்து ஃபாரின் மினிஸ்டர் வராண்டா எனக்கு டவுட்டா இருக்கின்றது. ரணில் ஃபைனான்ஸ் மினிஸ்டருக்கு வரதுக்கான சூழல்கள் இல்லைன்னு நினைக்கிறேன். அதாவது முயற்சி மேற்கொண்டிருக்கலாம், அதாவது சைத்தையும் ரணிலையும் செய்யக்கூடிய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கலாம். ஆனால் சேர்றதுக்கான இணக்கத்தை தெரிவிக்கலை என்றுதான் எனக்கு தோணுகின்றது. இன்று வரைக்கும் அது ஒரு முனை போட்டிக்குள்ள அவர்கள் இருக்கிறார்கள். குறிப்பாக அதுக்கான நீங்க சொன்ன அந்த ஆரம்ப விஷயம் சைத்தை வெற்றி பெற வைப்பதற்கு எங்கள் அயல் நாடு முயற்சிக்கின்றதுல எனக்கும் ஒரு வலுவான சந்தேகம் காணப்படுகின்றது. என்று சொன்னால் கருத்து கணிப்புகள் அண்மையில் ஒரு ஊடகவியலாளரும் ஒரு செய்தி ஆசிரியரினோட உரையாடும் போதும் அவர் அதை சொல்லியிருந்தார். குறிப்பாக கருத்து கணிப்புகளுக்குள்ள முன்னுக்கு இருக்கிறது அனுர குமார திசாநாயக்கா மற்றும் சைத்தான் முன்னுக்கு இருக்கிறார் என்ற அடிப்படையில. ஸோ அனுர குமார திசாநாயக்கான வரவு என்பது இந்தியாவுக்கு நெருக்கடியானது. ஏற்கனவே இந்தியா ஆல்ரெடி பாகிஸ்தான் பிரச்சனை அதை விடுவோம். அதுக்கு பிறகு ஆப்கானிஸ்தான் தலிபான் கண்ட ஆட்சிக்கு பிறகு ஆப்கானிஸ்தான் இழந்து விட்டார்கள். மாலத்தீவுல முகமது முயிசு வந்த பிறகு அவர்களுடைய ஆட்சி அவருடைய நிலன் இழக்கப்பட்டுள்ளது. பங்களாதேஷில் ஏற்பட்டுள்ள சமகால புரட்சியால் ஏற்பட்டுள்ள ஆட்சி மாற்றமும் இந்தியாவுக்கு நெருக்கடி. அதை விட நேபாளத்துல இடதுசாரிகள் கூட்டணியின் வலுப்பெற்றுள்ளமையும் நேபாளத்தில் வந்துள்ளார்கள். ஸோ தென்னாசிய பிராந்தியமே அவர்கள் இழந்து கொண்டு வர சூழல்ல இலங்கையில ஒரு இடதுசாரியின் பிம்பத்துல இருக்கிற ஒருவற்ற ஆட்சி உருவாகிறத இந்தியா விரும்பாது. பின்னோக்கி பாத்தீங்கன்னு சொன்னால் ஜேவிபி அந்த நாள்ல இருந்து இந்திய எதிர்ப்புவாத அரசியல் ஆன்டி இந்தியன் பாலிசி என்ன இந்திய எதிர்ப்புவாத அரசியல்ல கட்டமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு அது. அப்ப அந்த அமைப்புண்ட வெற்றியை அவர்கள் விரும்ப போறது இல்ல. என்னதான் இருந்தாலும் எங்களுக்கு என்ன தேவை என்பதை நாங்கள்லாம் நிர்ணயிக்க வேண்டும். எங்களுக்குள்ள இருக்கின்ற எங்களுடைய தமிழ் தேசியத்தை சிதைக்கின்றவர்கள் பலதையும் செய்து எங்களுடைய அடைய வேண்டிய அபிலாசைகளை சிதைக்கிறதுக்கு முயற்சி செய்வார்கள். அதே நேரத்தில் வெளிப்புறங்களில் இருந்து வர பெரிய சக்திகளும் இதை உடைக்கிறதுக்கான வேலைகளை செய்வார்கள். ஆனால் என்னதான் இருந்தாலும் இவற்றையெல்லாம் முறியடிச்சு ஈழத்தமிழர்களுக்கு வடக்கு கிழக்கு இணைந்த ஈழத்தமிழ் மக்களுக்கு எங்களுக்கு என்ன தேவை என்பதை நாங்கள் தான் பெற வேண்டும், நாங்கள் தான் சிந்திக்க வேண்டும். அதற்கு எல்லோரும் உழைக்க வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு நீங்கள் இந்த நேர்காணலில் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுடன் கலந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி மகாசேனன். இன்னொரு நிகழ்வில் நாங்கள் நிச்சயமா அதாவது ஒரு முடிவு என்னென்றால் அதாவது எவ்வாறு இந்த உரையாடல பொதுவேட்பாளர் சார்ந்த உரையாடலை ஆரம்பிக்கும் போது நகைச்சுவாக கடந்து சென்றவர்கள் இன்று அது இந்த எழுச்சியை சார்ந்து அச்சப்படுகின்றார்களோ நிச்சயமாக இந்த பொதுவேட்பாளர் முடிவு இன்னும் பெரியொரு வெற்றியை தரும்போது அது இன்னும் ஒரு பெரும் அதிர்ச்சியை அவர்களுக்கு ஏற்படுத்தும் என்பதுதான் நம்பிக்கையா இருக்கு. ஏன்னா தமிழர்கள் தங்கள் தேசியம் சார்ந்த உணர்வுல என்று நிலைத்திருப்பார் என்பதுதான் நம்பிக்கையா உள்ளது. நிச்சயமாக பிறந்த தமிழ் மக்கள் சங்குக்கு வாக்களிப்பவராக தமது தேசிய எழுச்சியை பேரொழியாக ஒழிப்பார் என்றுதான் நானும் நம்புகின்றேன். நன்றி. 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 வணக்கம்.